ஹைடா. இப்போ பர்த்டே விஷ் சீதா, ஹாப்பி பர்த்டே. அண்ட் தென் யமுனா, பிரியா, ஜனனி, அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரைபர் பத்மினி, இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பர்த்டே. எல்லாருமே ஜேகேவோட எஃப்எஃப் கேட்டீங்க, போட்டுடுறேன். ஜேகேவோட எஃப்எஃப் இருக்குது, பட் அது ஜேகேவோட பர்த்டேக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இருக்கேன். ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு ஜேகேவோட வீடியோ கேட்டதுனால குட்டியாக ஒரு ஒன்ச்சர். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் இதுக்குமே இன்ட்ரோ எதுவுமே வேண்டாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் மேரேஜ் ஆல்பத்தை பார்த்துட்டே அதில் நீங்கள் அழகாக இருக்கீங்க. உங்களை விட உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். நம்ம ஜேகே தான். அவன் ஃபேஸை மட்டும் டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபோட்டோலலாம் நல்லா தான் இருக்கீங்க, பட் என் நேரில் பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அப்படி திங்க் பண்ணிகிட்டே அவனை டச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களை பார்க்க கொஞ்சம் டெரராக இருக்க மாதிரி இருக்குது, பட் நீங்கள் பேசுறது மட்டும் எப்படி சாஃப்டாக இருக்குது தெரியல. அதுவும் உங்கள் கையில் இருக்க டேட்டும் பார்க்கும்போதே பேசணுன்னு தோண மாட்டேங்குது. அவன் ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா? 1 year ஆகுதா? பட் நீங்கள் ஜேகேவை தள்ளியே வச்சுருக்கீங்க. அவன்கிட்ட சரியாக பேசவே மாட்டீங்க, பட் அவனை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனாலும் நீங்கள் அவன்கிட்ட பேச என்னமோ தெரியல, பயம். அவன்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேசவே மாட்டீங்க. ஒரு ஷை டைப்பு, நீங்கள் ரொம்ப சைலண்ட் டைப்பு. ஃபஸ்ட்டு ரொம்ப தனியாகவே இருந்து பழகிடுச்சு உங்களுக்கு. அம்மா அப்பா கிட்ட கூட பேசுறது ரொம்ப ரேரு. காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதும் ரேரு. ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஜேகேக்கிட்டேயும் பேச மாட்டேன்றீங்க, அவனை கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கீங்க. அவனே உங்ககிட்ட வந்தாலும் பயமாக இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. குழந்தை உங்ககிட்ட வந்தாலுமே ஓகே பயப்படுறா அப்படி சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு தள்ளி போயிடுவான், அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நீங்கள் இப்படி தான். அவனுக்கு போக்கு புரிஞ்சிருக்கும். உங்களை பார்த்த உடனே உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களை தேடி கல்யாணம் பண்ணியிருப்பான். உங்களைனா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. உங்ககிட்ட அவன் அவ்வளோ சாஃப்டாக பேசுவான், பட் நீங்கள் அவனை பார்த்து கூட பேச மாட்டீங்க. பட் உங்களுக்குள்ள அந்த அஃபெக்ஷன், அந்த லவ் அதெல்லாம் இருக்குது. அவனை பார்த்தா மட்டும் என்னமோ தெரியல, அது வரவே மாட்டேங்குது. இப்பயும் நீங்கள் அவன் ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. அவன்கிட்ட உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு பயமாக இருக்கு. பிடிச்சி தான் நீங்கள் அவனை கல்யாணமே பண்ணியிருப்பீங்க. அவனுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகின அடுத்த செகண்டே உங்களை அவன் கிஸ் பண்ணியிருப்பான். சாரு கொஞ்சம் லவ்வை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன அந்த பயம் அது இப்போ வரைக்கும் உங்கள் பின்னாடியே இருக்கு. அவனை பார்த்தா மட்டும் அந்த பயம் வந்துடும். மீதி டைமில் நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருப்பீங்க, நார்மலாக இருப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்க, அவனுக்கு குக் பண்ணுவீங்க, அவனோட கிளாத்லாம் எடுத்து வாஷ் பண்ணுவீங்க. அது பண்ணும்போதே அவனோட ஷர்ட் அது ஸ்மெல் பண்ணிலாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கும். சேம் டைம் நைட்டு உங்ககிட்ட வரலாம் அப்படி ட்ரை பண்ணானா ஃபேஸே சேஞ்ச் ஆகிடும், கண்ணெல்லாம் கலங்கிடும். பயம். அவனுக்கு அது ஃபீல் ஆன அடுத்த செகண்ட் உங்களை விட்டு விலகிடுவான். நீங்கள் இப்போது பெட்டில் கால் எடுத்து வச்சுக்கிட்ட உங்கள் நீஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறணும் தோணுது. ஒரு வாட்டி கிட்ட வரும்போது சாரி, பட் என்னன்னு தெரியல, பயமாக இருக்கு. நீங்கள் உங்கள் நேஸில் உங்கள் ஃபேஸை வச்சுட்டே ஒரு மாதிரி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. இப்படி டைம் போயிட்டே இருக்கு. ஈவினிங் டைமு ஜேகே வருவான் இல்லையா? ஸோ இப்போலேருந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் அவன் வரும்போது ரெடியாக இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள்
குக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ தான் சார் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு. அது கார் சவுண்டு கேட்ட உடனே இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்திருப்பீங்க. அந்த காரு உள்ளே வருது. அந்த சவுண்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த சவுண்டு கேட்ட அடுத்த செகண்ட் உங்களையே மீறின அந்த பயம், ஒரு பயத்தோடு தான் நீங்கள் அமைதியாக சோஃபாலே உட்காந்துட்ருக்க. அவன் எப்பவும் போல் கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வரான். அவனை பார்த்த உடனே நீங்கள் எழுந்து நின்றுட்டீங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. எப்பவும் போல தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி குக் பண்ணிட்டியா? சரி போய் குளிச்சுட்டு வந்துடட்டுமா? நான் அதுக்குள்ளே எடுத்து வைக்கிறேன். அது என்னை பார்த்து தான் சொன்னான். என்ன அமைதியாக இருக்கீங்க? சரி ஓகே இவன் இப்படி தானே அப்படிங்கிற திங்க் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். அவன் போயிட்டு வர்றதுக்குள்ள கிடகிடன்னு நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறீங்க. அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கான். சாப்பிட்றீங்களா கேட்ட உடனே அவன் அந்த டேபிளில் உட்காடுறான். நீங்கள் எடுத்து வைக்க அவங்கள பார்த்துட்டே இருக்கான். நீ சாப்பிட்டியாடி? இல்லை நீங்கள் உட்கார, 2 பேரும் சாப்பிட்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. அப்படி நீங்கள் பேச வரும்போது அவங்க கையை பிடிக்கிறான். அப்போ வருது பாருங்க உங்களுக்கு பயம். அவ்வளோதான். உங்கள் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது அவன் கையை பிடிச்சதுக்கே. சிக்கி சிக்கி ஏ ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் உட்கார், சாப்பிட்லாம். இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டே அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? உட்காரு, சாப்பிட்லாம். அவன் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கான். நீங்கள் அவன் கையை எடுத்து விட்டுட்டு குடுக்குன்னு ரூம்குள்ளே ஓடிட்டீங்க. அமைதியாக உட்காந்துட்டான். தனியாக உட்காந்துட்ருக்கான். சாப்பிட்ணுன்னு தோணலை. ஏன்டி இப்படி இருக்க? நீயும் மாறிடுவ. ஓ 1 year ஆச்சா? எப்போ தாண்டி மாறுவ? அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட பிடிக்கல. எழுந்துக்கிறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ரூமுக்குள்ளே வரான். நீங்கள் ஒரு கார்னரில் படுத்துட்ருக்கீங்க. அந்த பெட்டுக்கு நடுவில் பில்லோ இருக்கு. இன்னொரு கார்னரில் அவன் வந்து உட்காடுறான். திரும்பி உங்களை பார்க்குறான். தூங்கிட்டுருக்கீங்க. எதுவுமே பேசலை. அவனும் படுத்து தூங்கிட்டான். இப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வழக்கம் போல தான் எப்பவும் போல் அவனுக்கு நீங்கள் குக் பண்ணிலாம் வச்சுருக்கீங்க. வந்து அமைதியாக சாப்பிட்றான். நீங்கள் பக்கத்துலேயே இல்லை. அந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க. நீங்கள் எப்படி தான் தனியாக இருக்கீங்க அவனுக்கு தெரியல. பட் அவனால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியல. இப்படி தான் எவ்வளோ பெரிய வீட்டில் இவ தனியாக இருக்காளோ? என்னதான் பண்ணுவா? நம்மளை அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவன் மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுது. குழந்தை சாப்பிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிட்டான். உங்களுக்கே கஷ்டமாக இருக்கு. நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. சாப்பிடும் போது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக சோஃபாலே உட்காந்துட்ருக்கீங்க. நைட் ஆகுது. சேக்கி சீக்கிரமாக வந்துடுவான். பட் இப்போ வரல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க. டைம் போகிறதே உங்களுக்கு தெரியல. அப்படியே உட்காந்து நீங்கள் சோஃபாலே உட்காந்து தூங்கிட அன்டைமாக சேக்கி வரான். குடிச்சிட்டு அவனால் நிற்கவே முடியல. வீட்டுக்குள்ளே வரான். பட் உங்களுக்கு தெரியல. உள்ளே வந்த உடனே அவன் கண்ணு உங்களை தான் தேடுதோ. உங்களை பார்க்குறான். சோஃபாவில் உட்காந்த மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. பொண்டாட்டி எங்கே தூங்கிட்டியா? சாரி டி. நான் ஒரு பார்ட்டிக்கு போனேன்னா குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். கண்ட்ரோலை மீறி ஊற்றி கொடுத்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வரான் உங்ககிட்ட. உங்களுக்கு இது தெரியல. தூங்கிட்டு இருக்க சிக்கி உங்களை அப்படியே தூக்குறான். அண்ட் எங்கே தூங்குற? பெட்ரூமில் படுக்கலாம் வா. உங்களுக்கு இது ஃபீல் ஆகுது. தூக்கம் கண்ணை திறக்க முடியல. அப்படி படுத்துட்ருக்கீங்க. அவன் மேலே அவன் தூக்கிட்டு போயிட்டா பெட்டில் படுக்க வச்சுட்டு பில்லோ இருக்கு நடுவில் பார்க்குறான். ஆப்போசிட் வந்த பில்லோலாம் தூக்கி கீழே போட்டுட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பில்லோலாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டாம். ரைட்டி நான் புருஷன்டி.
பில்லோலாம் வச்சு தூங்க. நான் வேற எவனுவா? பில்லோலாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்களால் மூச்சு விட முடியல. டேர்ன் பண்ணி படுக்கிறீங்க. பேக்லேருந்து தான் ஹக் பண்ணியிருப்பான். டேர்ன் பண்ணா உங்கள் முன்னாடி ஜேகே. உங்களுக்கு இது ஃபீல் ஆகுது. அவன் ஏன்டி இப்படி பண்ணுற? என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா கடைசி வரைக்கும்? நான் உன்னையே சுற்றி சுற்றி வரேன்டி. இந்த மாதிரிலாம் எனக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பிடிச்சதே கிடையாது உன்னை தவிர. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் என்னால் சொல்லக்கூட முடியாதுடி. அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும்டி அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்புறான். உங்களுக்கு இது எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கு. அவன் விடுற பிரீத், அவனுடைய ஹார்ட் பீட்டு. நீங்கள் அவன் செஸ்ஸில் தான் படுத்துட்ருக்கீங்க. அவன் அவங்கள ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கான். அவனுடைய பிரீத்து உங்கள் தலையில் விழுந்துட்டுருக்கு. ரொம்ப கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது சவுண்ட்லாம். நீங்கள் கண்ணை திறந்து பார்க்க சிக்கி மேலே படுத்துட்ருக்கீங்க. அள்ளு கிளம்பிடுச்சு. இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்ருக்கான் டைட்டாக. அவன் கையை பிடிச்சாலே அலறி கத்துவீங்க. கட்டி பிடிச்சிட்ருக்கான். உயிரே இல்லை. மேலேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் தான் டைட்டாக பிடிச்சிட்ருக்கானே. சிக்கி 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 குடிச்சிட்டு குடிப்பீங்களா நீங்கள்? சீக்கிரம் என்னை விட்டுங்க. என்னால் ப்ரீத் பண்ண முடியல. இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. அப்படி நீங்கள் அவன்கிட்ட இருந்தோம் வெளியே வரீங்க. ஜேகே அக்கேன் கையை பிடிச்சிங்களை இழுத்துக்கிறான். என்ன பண்ணுறீங்க சிக்கி? சிக்கி கையை விடுங்க. அவன் விடாமல் டைட்டாக பிடிச்சிருக்க. நீங்கள் அவனை பெட்லேருந்து தள்ளி விட்டுட்டீங்க. அவன் உருண்டு போய் கீழே விழுந்துட்டான். பூச்சி கீழே விழுந்துட்டாரு. பயத்தில் ஐயோ ஏதாவது ஆயிருக்குமா அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் பெட்டில் நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காந்து லைட்டாக எட்டி கீழே இருக்க ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் பில்லோலாம் தூக்கி கீழே போட்டிருப்பான் இல்லையா? கீழே பில்லோலாம் இருக்கு. அதை ஹக் பண்ணி வேன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறடி போதியில் புலபுறான். ஓகே பேசுகிறான். எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் ஐம் சாரி. இப்படி நீங்கள் மேலே உட்காந்துட்டே பேசுகிறீங்க. அவன் ஃபீல் பண்ணுறான், புல்லும்புறான். உங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் உங்களால் எதுவும் பண்ண முடியல. என்னன்னு தெரியல, ஒரு பயம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் கீழே தான் இருக்கான். எழுந்துக்கிறான். அவனுக்கு தெரியுதோ அவன் நைட்டு குடிச்சிட்டு வந்தான் இல்லையா? அது அவனுக்கு தெரியுதோ. தலையை பிடிச்சிட்டு எழுந்துக்கிறான். கீழே தான் தூங்கிட்டு இருந்திருக்கான் தெரியுதோ. அவன் நைட்டு என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் திங்க் பண்ணும்போது உங்களை ஹக் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ நீங்கள் பயந்து அழுதது அவனுக்கு ஞாபகம் வந்து ஐயோ சின்ன பொண்ணு வச்சுச்சுக்கு நீ அப்படிங்கிற மாதிரி எழுந்து உங்களை தேடுறான். வீட்லேயே இல்லை நீங்கள். ஏய் பொண்டாட்டி எங்கடி இருக்கா? எப்போவுமே நீங்கள் கிச்சனில் தான் இருப்பீங்க. கிச்சனில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தேடுறான். கிச்சனில் இல்லை, ரெஸ்ட் ரூமில் இல்லை, ரூமில் இல்லை, கார்டனில் பார்க்குற எங்கேயுமே இல்லை. வீட்டுக்குள்ளே வரான். அப்படியே மாரி ஒரு பயம். டிவி வேற ஓடிட்டுருக்க. திரும்பி அதை ஆஃப் பண்ணலான்னு போகும்போது டிவியில் ஸ்டிக்கே ஓட்டிகிட்டு போயிருக்கீங்க. அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு 1 இயராக போக்காம இப்போ எதுக்கு போயிருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறான். நம்பரில் வருது. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. எடுக்கவே மாட்டேன்றீங்க. அக்கேன்னு போடுறான். எடுக்கவே மாட்டேன்றீங்க. சரி சொல்லிட்டு உங்கள் சிஸ்டருக்கு கூப்பிடுறான். சொல்லுங்க ஜேகே. இல்லை ஒயன். ஆமாம் வந்துட்டா. மார்னிங்கே சீக்கிரமாக வந்தா. ஏன் எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்களா என்ன? ஆமாம் ஆமாம். ஓகே ஒயனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பேசிட்டே இருக்கும்போது அவன் கட் பண்ணிட்டான். அவன் பேசினதே சரியில்லை. சரி சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்கள் ரூமுக்கு வரா. என்னடி பண்ணுறவ? மார்னிங் சாப்பிட்லையா? அம்மா சாப்பிட்டு கூப்பிட்டாங்க, வர வாப்பலாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உங்கள் ஃபேஸு சரியில்லை. அவள் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றா. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒயன் என்கிட்ட தான் நீ எதுவும் மறைக்க மாட்டல, எல்லாமே சொல்வல்ல. என்னாச்சு சொல்ல. திரும்பி அவளை பார்க்குறீங்க. ஏண்டி அழுதுருக்க? கண்டிப்பாக இது ஜிகேவால. கண்டிப்பாக நான் அதை கேட்கவே மாட்டேன். என்னத்தை பண்ணி தொலைச்ச?
அக்கா. ம். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. இல்லைக்கா. அவரு ஜேகேவா? ம். ஜேகே என்ன பண்ணா? நைட்டு குடிச்சிட்டு வந்து எனக்கு ஹக் ஹக் பண்ணாரு. சரி, அப்புறம்? இல்லைக்கா, கதையை சொல்கிறேன். அவர் என்ன ஹக் பண்ணாருக்கா. சரிடி, நான் இப்போ எதுவும் சொல்லலை. அப்புறம் என்னாச்சு? அது சொன்னனே, அவர் என்ன ஹக் பண்ணாருன்னு. உங்களே பார்த்துட்டு இருக்கா? என்ன அப்படி பார்க்குறேன்? இல்லை, எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவாக சொல்லு. நீங்களும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அடி பாவி, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? இங்கே தான் இப்படி இருக்க. சரி, ஓகே, அங்கே போய் அது மாறுன்னு பார்த்தா அந்த மனுஷனை இப்படி பண்ணி வச்சிருக்க. என்னக்கா பேசுற? என்ன என்ன புரிஞ்சுக்கோ. எவ்வளவு நாள் நீ இப்படி இருப்ப? அவனை நீ புரிஞ்சுக்கிட்டியா? கல்யாணம் புருஷன் உன்னை கட்டி பிடிக்காம ரெண்டடி பண்ணுவான். 1 இயர் கழிச்சு கட்டி பிடிச்சிருக்கான், அவ்வளோதான். அவனெல்லாம் பார்க்கும் போதே உன்னெல்லாம் சும்மா விட மாட்டான்னு நினைச்சேன். பார்க்கும் போதே அப்படியே இருக்கான். அப்படி நீ எப்படி இவ்வளவு நாள் அவன்கிட்ட தப்பிச்ச? அக்கா மாதிரி பேசுறியா? என்ன பேசுற? நானே பயந்து. வாயை மூடிட்டு தயவு செஞ்சு. அப்படியே சொல்லிட்டு உங்களை திட்ட ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு இன்னும் அழுகையா தான் வருது. அக்கா, நீ இப்போ என்ன திட்டுறியா? உன்னை திட்டலடி, நான் திட்டுறதெல்லாம் ஜேகேவை தான். ஏன்னு பார்க்குறியா? அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்ல, அதனால தான். அவளே பார்த்துட்டே இருக்கீங்க. என் லைஃப்பில் நடந்தது உங்ககிட்ட சொல்லட்டுமா? உங்கள் மாமா இருக்கார்ல, இது வரைக்கும் எனக்கு ஒரு நைட் கூட விட்டதே கிடையாது. பிகாஸ் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். பட் உன்னை பார்க்கும்போது அதெல்லாம் தெரியலையே. எனக்கு அவர் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். வாயில தான் சொல்கிறேன், நீ சொல்கிறத வச்சே தெரியுது. அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் இதே போல் இதுக்கப்புறம் நீ இருக்கக்கூடாதோ. ஜேகே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அவனையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. அப்படி சொல்லிட்டு அவள் லைஃப்குள்ளே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. நீங்கள் அவள் கையை பிடிச்ச. ஓகே, எனக்கு புரியுது. பட் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அடிக்கடிக்கு தோணும், நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னு. என்னன்னு தெரியல. அவர் இல்லாத போது அவர்கிட்ட என்ன பேசணும்னு தோணுது. பட் அவர் என் கூட இருக்கும்போது அவர்கிட்ட பேசணும் தோண மாட்டேங்குது. சரி, ஓகே, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதே போல் பண்ண. ஐடியாவா? நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக போ. பட் அவர் என்ன ஹக் சொல்கிறத கேளு, கிளம்ப. அம்மா கேட்டாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நீங்களும் அங்கேருந்து வரீங்க. உங்கள் அக்கா நிறைய சொல்லியிருப்பா அவள் லைஃப்குள்ளே நடந்துட்டா. ஃபஸ்ட்டு அவளுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கும் தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு நைட்டே ஃபோர்ஸ் பண்ணி 2 பேரும் இருந்திருப்பாங்க ஃபிசிக்கலாக, அதையும் சொல்லியிருப்பா. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டே அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம் அப்படி சொல்லியிருப்பா. எல்லாமே ஓடுதோ. ஜேகேவை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, நம்மளுக்காக இவர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா நம்ம ஃபீலிங்ஸ்க்கு அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாருல, அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அக்கா சொன்ன ஐடியா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பட் ஓகே, ஜேகேக்காக இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வீட்டுக்கும் போகிறீங்க. வீட்டில் யாருமே இல்லை, டோர் ஓப்பன் பண்ணிவிடு. நீங்கள் 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. ஸோ அந்த வீடே அமைதியாக இருக்கு. தெரியுது ஜேகே உள்ளே இல்லைன்னு. ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். பெட்ரூம் போகிறீங்க. நைட்டு அவன் மேலே படுத்துருப்பீங்க இல்லையா, அது திங்க் பண்ணும் போதே பயமாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி தான் ஆக்கணுமா? ஓகே ஓகே, ஜேகேக்காக இதில் பண்ணி தான் ஆக்கணும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக போயிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போகுது. ஜேகே ஆஃபீஸில் இருக்கான். அவன் நம்பர்லேருந்து உங்கள் நம்பர்லேருந்து கால் வருது. அவள் ஃபோன் எடுத்து பார்க்குறான், நீங்கள் கால் பண்ணுறீங்க. உண்மையா இது பயந்தான் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோனையே பார்த்துட்ருக்கான். இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னு உங்கள் அக்கா கால் பண்ணுறாங்களா
அப்படி திங்க் பண்ணிட்டே அவன் ஃபோனே பார்த்துட்டு இருக்க. அவன் மீட்டிங் ஹாலில் இருக்கான். சார் எல்லாரும் உங்களே பார்க்குறாங்க அப்படி சொல்லும் போதே அவன் ஃபோனை வச்சுட்டான். ஓகே எக்ஸ்பிளைன் பண்ண பியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஓகே நீங்கள் மறுபடியும் கூப்பிடுறீங்க, உங்கள் நம்பரை பார்த்துட்டு அவனால் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியல. அவள் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஐம் சாரி டி, நேற்று அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான். ஐம் சாரி, நான் குடிச்சிட்டு வந்தேன்ல. அப்படி அவன் பேச வரும்போது, ஜேகே எங்கே இருக்கீங்க? அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். கேட்குதான் இல்லையா உங்களுக்கு? ரிப்ளைவே காணும். நான் மீட்டிங்கில் இருக்கேன்டி. மீட்டிங்கா? அதனால தான் என்னால் தெளிவாக பேச முடியல. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்கள் என்ன திரும்ப பண்ணுறீங்க? கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்னாச்சுடி, ஏண்டி ஒரு மாதிரி பேசுகிற? சொல்கிறது கேளுங்க. கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எனக்கு மேக்கப் பண்ணலாம். அப்படியே ஆஃப் ஆயிட்டான். காது கேக்குதா இல்லையா? சரி இருக்கீங்களா? அவன் எழுந்த பிஏ கிட்டேருந்து கார் கீ வாங்குறான். ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சா என்ன? ஜேகே இருக்கேன். ஏய் என்னடி ஆச்சா? எனக்கு இன்னைக்கு வேணும். என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி ஒரு மாதிரி? ஏய் நான் ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டேன்னு வையேன், எனக்கு காம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேமாக இருந்தா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோ. கேமா? உங்கள் லிப்ஸ் எனக்கு வேணும். அப்புறம் உங்கள் நெக் இருக்குது பார்த்தியா, அங்கே நான் பைட் பண்ணணும். அப்புறம் உங்கள் செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என் கை வச்சு ரப் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவன் கார்கிட்ட ஓடி வரான். சார் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, என்ன பண்ணுற? மீட்டிங்கை கேன்சல் பண்ண. பட் சார் அவன் கூப்பிட்டு வரான். ஜேகே காதுலேயே வாங்காம காருக்குள்ளே ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், வேற எங்கே பேசிட்டு இருக்கீங்க? சரி சொல்ல, எங்க வேறு வாயன் என்ன மாதிரி பேசுன கண்டிப்பா நான் விழுந்துருவேன்டி. அப்படியா? சீக்கிரம் வரீங்களா இல்லையா? ஏய் உனக்கு என்னதான் ஆச்சு? இப்போ கிட்ட வந்தாலே பயப்படுவ. அது இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. சீக்கிரமா வரீங்களா? ஒரு வார்னிங் கொடுக்குறேன், இது விளையாட்டா மட்டும் இருந்தது வையன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. என்ன இப்போ இதே போல சொல்லிட்டே இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் வேணும்னா உங்ககிட்ட தானே கேட்க முடியும். ஓகே உங்களுக்கு வேணா விடுங்க. நான் அப்படி சொல்லடி. சரி நீ இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுனதில்ல இல்லையா? ஸோ அதான் ஒரு டவுட்டாகவே இருந்ததா? அப்படியா? என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், உங்ககிட்ட பேசணும் தோணும். பட் என்னன்னு தெரியல, அந்த டைம் ரூமுக்குள்ளே வந்துடுவேன். நீங்கள் போயிட்டதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ கூட உங்கள் ஷர்ட் கூட அப்படிலாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட. இப்போ தான் புரியுது அவனுக்கே. ஸ்மைல் பண்ணிட்டே அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உங்களை நான் வெறுக்கலாம் இல்லை, தெரியல எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது வீட்டாண்டே வந்து காரு ஸ்டாப் ஆகி கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். உங்களுக்கு இது தெரியாமல் நிறையா அவன்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. அவன் டோர் ஓப்பன் பண்ணி மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே வரான். ஜிகே என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க, பேசுங்க. அப்படி திங்க் பண்ணும் போதே ஜிகே அவங்க காதில் இருந்து ஃபோனை எடுத்துகிட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் படுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, ஜிக்கோட ஷர்ட் மட்டும்தான் போட்டுட்ருக்கீங்க. வேகமாக அவங்க கிட்ட வரா.
ஏய் பொண்டாட்டி, இப்படி கூப்பிடும் போதே நீங்கள் எழுந்து உட்காருங்க. ஒரு ஆர்வமாக அப்படி வந்தா டோட்டலாக எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சா, ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சா, உங்களை பார்த்துட்டே இருக்கான். சிக்கி வந்துட்டீங்களா? என்னடி இதா? இதுவா? ஷர்ட், உங்க ஷர்ட் தான். அத்தை கேட்கல வயான், இதோ குடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டல்ல, என்னடி ஆச்சு உனக்கு? எல்லா அக்கா தான் சொன்னா, நார்மலாக இருக்கும்போது உங்ககிட்ட என்னால் வர முடியாது. உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. ஒரு வாட்டி நம்ம 2 பேரும் இது ட்ரை பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் அதுவே பழகிடும் சொன்னான். அதான் அவனுக்கு அப்படியே ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா? குடிச்சிட்டு தான் இவ்வளோ நேரம் நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? நீங்கள் பெட் மேலே ஏறி நின்றுட்டுருக்க, கீழே நின்றுட்டுருக்கான் இல்லையா, ஒரு ஜம்ப் பண்ணி அவன் மேலே நம்ம பண்ணலாமா? நீங்கள் இப்படி கேட்டுட்ருக்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வா, ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறான். ரெஸ்ட் ரூம் இல்லையா? நான் எங்கேயும் எல்லாத்தையும் ரெக்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஷவரில் நிற்க வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க சிக்கி? வயன், எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்க உன் புருஷன்னா என்ன கூட உன்கிட்ட அலோவ் பண்ண மாட்டேன்ற. இப்படி நிறைய விஷயம் இருக்கு உன்கிட்ட. எனக்கு உன்கிட்ட இந்த இதெல்லாம் வேணும்டி. எப்படி இல்லை, 1 இயராக வெயிட் பண்ணியிருக்கா, இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டே உங்களை ஷவர் கீழே நிற்க வைக்கிறான். நீங்கள் துள்ளிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது பார்க்கும்போது அவனுக்கு க்யூட்டாக இருந்தாலுமே இது வேணாம் அப்படி தோன்ற மாதிரி இருக்கு சம்திங். ஓகே, கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த தண்ணியிலே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் கையை பிடிச்சி உள்ளே இருந்து வெளியே கூட்டிகிட்டு வரான். தலை வலிக்குது சிக்கே. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட கூட்டிகிட்டு வந்து உங்களை நிற்க வச்சுட்டா. இதை போட்டுக்கோ. நானா? இதெல்லாம் கழட்ட தானே போகிறோம், எதுக்கு போட்டுக்க சொல்கிறீங்க? சரி, என்கிட்ட வா. அவன் கிட்ட வரீங்க, அவன் தான் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறான். ஜேகே ஜேகே ஜேகேன்னு அவன் பின்னாடியே சுற்றுறீங்க. கிச்சனில் நின்று ஏதோ குக் பண்ணிகிட்ருக்கான். என்ன தான் பண்ணுற ஜேகே? நான் உன்னை இதுக்காக கூப்பிட்டேன். வாயை மூட்டு வயன், குளிச்சுமே உனக்கு போதை இறங்கல, அப்படி என்ன கரும தட்டி குடிச்ச? அது நைட்டு நீங்கள் குடிச்சிட்டு வச்சிங்கல்ல, அது காரில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது 2 பாட்டில் உள்ள விட்டுருக்கியா? இது குடி. அங்கே ஒரு சூப் மாதிரி இருக்கு, ஸோ அதை எடுத்து உள்ள நாட்டி விடுறான். நீங்கள் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ண தலையை பிடிச்சி உள்ள அப்படியே கமுத்தி விட்டுட்டான். ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. அப்படி ஜேகே மேலே சாயிறீங்க. தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களை அப்படியே தூக்கி விட நெக்ஸ்ட்டு பெட்டு தான். ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போதை தெரியுது. ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்கான், நல்லா புரியுது. அடுத்த செகண்ட் நீங்கள் ஜேகே கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு குடுக்குடுன்னு அவங்ககிட்ட இருந்து வெளில வந்துட்டீங்க. ஜேகே டக்குன்னு கணக்கு திறந்து உங்களை பார்க்குறா. கொஞ்சம் அரண்டு போயிட்டு பெட்லேருந்து கீழே இறங்கி அப்படி நின்றுட்டு ஐம் சாரி ஜேகே, ஐம் சாரி. அவனுக்கு புரியுது, தெளிஞ்சிருச்சுன்னு எதுவும் பேசல, அமைதியை எழுந்து உட்காரான். நீங்கள் ஏதாவது நடந்திருக்குமா, நடக்கலையா, போதில்லையா, எதுவும் தெரியல. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்க, ஐயோ நம்ம அவன் ஷர்ட் தான் போட்டிருந்தோம், இது நம்மளோட ட்ரெஸ்ஸு, இது எப்படி நம்ம போட்டோம், அப்போ ஏதாவது நடந்திருக்குமா? இப்படி உங்கள் ட்ரெஸ்ஸை டச் பண்ணி பார்த்து ஒரு மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அதை பார்க்குறான். இதுதான் அவன் மைண்டுக்குள்ளே வந்ததே. எதுவும் பண்ணல வயன். உன்னை நிமிந்து அவனை பார்க்குறீங்க. நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்கலை. அது அது இல்லை செக்கே. இல்லை, நீ செக் பண்ணல, நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இல்லை, நான் ஃபஸ்ட்டு வேறு ஷர்ட்டு என் ஷர்ட் போட்டிருந்த, நீ குடிச்சிருந்த, ஸோ ஷவர் முன்னாடி கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுட்டா, நான் தான் உனக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குதா. சிக்கே கவலைப்படாத, நான் உன்னை பார்க்கல அப்படி சொல்லிட்டே அவன் வாட்செலாம் எடுத்து போட்டுட்ருக்கான். மார்னிங் வந்திருப்பான், ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடுச்சா. சரி ஓகே, மீட்டிங் கேன்சல் பண்ணி விட்டு வந்திருக்கான் இல்லையா, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே வாட்சு டை அந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க.
அவன் கோட்டு போட்டுட்டு ஓகேவா நான் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன், பட் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்காக எந்த அளவுக்கு நீ இறங்கி வந்திருக்க. தேங்க்ஸ் வயன். ஏதோ முயற்சியாவது பண்ணி. இல்லை செக்கி, நான் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலடி. என்கிட்ட பேசு, கேஷுவலாக பேசு, அது போதும். எனக்கு நீ வேணும் தான், பட் அது உன் கான்ஷியஸோடு நடக்கணும். நான் கொடுக்குற பெயினை நீ ஃபீல் பண்ணணும். உன்னை நான் இன்ச்சு பை இன்ச்சாக நான் ஃபீல் பண்ணுவேன், உன்னை பார்ப்பேன். அதே மாதிரி நீ என்னை பார்த்து நீ என்னை ஃபீல் பண்ணணும். நமக்குள்ளே நடக்கிற அந்த மூமெண்ட் உனக்கு தெரியணும். நீ என் கையை டச் பண்ணால் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி உனக்கு முதல்ல ஃபீல் ஆகணும். நான் ஒன்றும் பண்ணும் போதும் உன் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதெல்லாம் ஒன்று நான் ஃபீல் பண்ணி உன்னை பார்த்து அந்த பெயின் உனக்கு நான் கொடுக்கும் போது இதெல்லாம் சொல்ல முடியாது வயன். ஃபீல் பண்ணணும் உன்கிட்ட. அது நீயாவே இருக்கும் போது உன்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கணும், அவ்வளோதான். உன்னை எதுவும் பண்ணலை, உன்னை பார்க்கவும் இல்லை. 1 year வெயிட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுறேன், கூடி சீக்கிரம் மாறுவேன்னு. எந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தல போதும். ஐ லவ் யூ வயன். அண்ட் தென் இன்னொரு வாட்டி குடிக்காது, எனக்கு பிடிக்காது. அவன் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அக்கா சொன்ன மாதிரி இரு உண்மையாகவே குட் பர்சன் தான். குடிச்சிட்டு நம்ம தான் அவர்கிட்ட எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே பண்ணலை. அப்படி சொல்லிகிட்டே நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பொண்டாட்டி குடிச்சிருக்கா, அதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் அவன் கால் பண்ணா நீங்கள் பேசினா தானே. உங்களை பற்றி அவனுக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு. பட் அவ இந்த மாதிரி பேசும்போது நம்ம புரிஞ்சிருக்க வேணாவா? அவள் நார்மலாக இல்லைன்னா அவன் திங்க் பண்ணிட்டே ஆஃபீஸ் போகிறான், மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறான். ஸோ இப்படி டைம் போகுது. நைட்டு வீட்டுக்கு வரான். எப்பவும் போல் சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ வரும்போதே பார்க்குறான், இல்லை அகெயின் வீட்டுக்கு போயிட்டாளா, ஏதாவது ஆஷா பேசிட்டுமா அப்படி திங்க் பண்ணிட்டே அவன் பொண்டாட்டி எங்கே இருக்கா கூப்பிட்டுட்டே ரூம் டோர் ஓப்பன் பண்ணா. பெட்டு டெக்கரேட் ஆகிருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா, குட்டிக்க வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே வரான். ஏய் எங்கடி இருக்க, நான் தான் உன்னை குடிக்க வேணான்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படி அவன் ரூமுக்குள்ளே தேடிட்டு இருக்க, நீங்கள் கிச்சனுக்குள்ளே இருந்து உள்ளே இருந்து பால்லாம் எடுத்துட்டு டோரை லாக் பண்ணுறீங்க. சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி இப்போ உங்களை பார்க்குறான். சிம்பிள் ஏதோ கொண்டு வரீங்க, ட்ரிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்களை குறுக்குறுன்னு பார்க்குறான். குடிக்கல, தெளிவாக தான் இருக்கா, என்னவோ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்க்குறான். என்னதுதான் பால் என்ன வேண்டாமா? வயன் மார்னிங் தான் நான் சொல்லிட்டு போனேன். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம், உள்ளராதடி அப்படி சொல்லிட்டே அவன் கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். இல்லை நான் ப்ராமிஸாக தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொம்ப எடுத்து டேபிளில் வச்சுட்டு ஜெகி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. வயன் சாப்பாடு எடுத்து வையே, பசிக்குது சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டான். என்ன அவன் பேச வரது கேட்க மாட்டேன்டான். நீங்கள் ரெஸ்ட் ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க, 1/2 hour ஆகுது. குளிச்சுட்டு டவல் எடுத்து போட்டுட்டே ஏன் தான் இவள் அப்படி பண்ணுறா தினுசா? நம்மளால தான் இவளை இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மார்னிங் ஏதோ நினச்சிட்டு வந்தேன், ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்பயும் ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கேன், ஐயோ நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மார்னிங் எழுந்துக்கும் போதோ அவள் நம்ம கூட இருந்தால் மட்டும் அதுவே போதும். நம்ம தூங்கும் போதும் நம்ம கூட இருக்காளா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு டவலோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். பேனு பார்த்துட்டு இருக்கீங்க, பயம் வர ஆரம்பிக்குது. அது வந்து செக்கே ஓகே
இன்னும் இவன் நார்மலாக ஆகலை. நம்மளுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு புரியுது. ஐம் சாரி. நீ கிச்சனில் இருப்பான்னு தான் நான் அப்படியே வந்தேன். சரிப்போ எடுத்து வையே, நான் வரேன், ஷர்ட் போட்டு வரேன். அவன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் போக பார்க்குறான். டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறீங்க, நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். செக்கே மெதுவாக திரும்பி உங்களை பார்க்குறான். நான் நார்மலாக தான் இருக்கேன். உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுதோ, ஏன்னா நீங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னன்னு தெரியல, உங்கள் மேலே ஒரு பயம், பட் உங்கள் மேலே அஃபெக்ஷன், இந்த லவ் இதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. உங்களே பார்த்துட்டே இருக்கான். என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பயம். இப்படி நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் கையை ஷேக் ஆகுது. பிகாஸ் உங்கள் கையில் இருக்க அந்த நடுக்கம் அவன் கையிலையும் தெரியுதா. பயப்படுறா, ஆனாலும் இது நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு புரியுது. அமைதியாக நின்று உங்களை பார்த்துட்டே இருக்கான். சாரி, குடிச்சது தப்பு தான், பயமாக தான் இருக்கு, பட் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன் ரொம்ப தேங்க்ஸ் டி, பட் நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். இதெல்லாம் வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வா, எனக்கு புரியுது. அப்படி சொல்லிட்டு இருக்க அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவனுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. இதை நான் கான்சியஸோடு சொல்கிறேன். இப்படியே விட்டோம்னா எனக்கு பயமாகவே தான் இருக்கும். கண்டிப்பாக இது க்யூர் ஆகாது. ப்ளீஸ். அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். பயம் வர ஆரம்பிக்குது, வறுத்து கொட்டுது. பட் எப்பவுமே அவனை விட்டு ஓடி போயிடுவீங்க இல்லையா, அதை மட்டும் பண்ணலை. அவன் லைட்டை பெண்ட் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். டெஸ்ட் பண்ணுறான் உங்களை. நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா, தள்ளி விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணலாம் வரான். உங்கள் கையை க்ரிப்பாக மூடிட்டு அத்தி இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. கிஸ் பண்ணாமல் உங்களை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் ஆயிருக்கும், எதுவும் ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான். கன்ஃபார்மாக சொல்லு, உனக்கு இதுக்கு ஓகே தானே? இப்பயே சொல்கிறேன்டி, ஃபார்ம் ஆகிட்டேன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நடுவில் ஸ்டாப் பண்ண சொன்னால் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எனக்கு இது ஓகே தான். லைட்டாக சிரிக்கிறான். ஓகே, ரொம்ப பெயினாக இருக்கும். கண்ணை முழிச்சு அவனை பார்க்குறீங்க. ஓகேவா உனக்கு? அடுத்த செகண்ட் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வருது. பட் இருந்தாலும் அப்படி இது பண்ணிக்கிறீங்க. கண்ணு கிரிப்பாக மூட்டுறீங்க. அவன் இவ்வளோ நாள் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கான். அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், புரியுதா? கண்ணை மூடிட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக அவன் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறான். இது எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் டவல் மட்டும் தானே போட்டிருப்பான். ஒரு கையே அவன் டவல் ரிமூவ் பண்ணிடுச்சு. இது உங்களுக்கு தெரியல. கண்ணு மூடிட்டு இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்கள் சாரியில் கை வைக்கிறான். பயம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணிலேருந்து இப்போவே தண்ணி வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டே இருக்கான். ஒன் ஃபைனலாக கேட்குறான், என்னப்பா பண்ணலாம்? உங்கள் வாய் சொல்லுது, பட் உங்கள் கையை சாரியை அவன் கழட்ட விடாம அப்படி சாரியை டைட்டாக பிடிச்சிட்ருக்க. அவள் அதை பார்த்து சிரிச்சுட்டே என்னடி பண்ணுறா? அது அது சிக்கே, நீங்கள் பேசிட்டே உன்னை பார்க்க நியூடாக நின்றுட்டுருக்கான். இப்போ தான் நீங்கள் இதையும் நோட் பண்ணீங்க. டக்குன்னு கண்ணை முட்டிங்க. பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டே, ஏ பொண்டாட்டி, இன்னைக்கு தான் நான் உன்னை முழுசாக பார்க்க போகிறேன். நீ அப்படி தாண்டி என்னை முழுசாக பார்க்க போகிற. அதுக்கு எதுக்கு நீ இப்போ கண்ணை மூடிட்டு இருக்க? ட்ரெஸ்ஸை கழட்டணும், கையெடு. அது சிக்கி, ஒரு நிமிஷம் பேச வரீங்க. அவன் கிரிப்பை பிடிச்சிருக்கீங்க இல்லையா, உங்கள் ஃபிங்கரை ஒன்று ஒன்றா எடுத்துட்ருக்கான். சிக்கி சிக்கி, உன்னை இன்னைக்கு பார்க்கணுண்டி முழுசா. உன் புருஷன்னா
எனக்கே இதை காட்ட அப்படி தயங்குற. ஏய், நான் மட்டும்தான் நீ உன்னை பார்க்கணும், நீ மட்டும்தான் என்னை பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட இருந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்க. சொல்லிட்டே உங்கள் சாரியை கழட்டுறான். ஒரு மாதிரி இருக்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கீழே விழ விழ உங்கள் பாடியெல்லாம் ஷேக் ஆகிட்டுருக்க. 2 பேரும் நெக்ஸ்டா பெட்டில் இருக்கீங்க. வித்தவுட் ட்ரெஸ்ஸு அழுதுட்ருக்கீங்க பயங்கரமா. வலிக்குது அம்மா. நீங்கள் அழுதுட்ருக்க உங்கள் ஃபேஸு, நீங்கள் உங்கள் லிப்ஸை கடிச்சிருக்கீங்க, அது உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அதெல்லாம் அவன் பார்த்துட்டே பண்ணிகிட்ருக்கான். உங்கள் கையை 2 அவன் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கான். பயங்கரமாக பெயினாக இருக்குது, கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ வலி. பட் ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்துட்டே இருக்கான், பார்த்து பண்ணுறான். இதில் தான் அவன் இன்ச் பை இன்ச்சா உங்ககிட்ட இருந்து அவன் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிருப்பான். உங்களை அப்படி ஃபீல் பண்ணுறான். அழுது உங்கள் கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு, உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. இப்படியே டைம் போயிட்டே இருக்க, கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு மிட் நைட்டு அப்படி இருக்கும், உங்கள் மேலே படுத்துட்டான். அவன் விட்டான் இல்லையா? ஸோ இப்போ தான் உங்களால் மூச்சு விடக்கூட முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக காமாறீங்க. டாட்டி, ஹே, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா இப்போ? அவனை முழுசாக பார்த்துட்டேன், முழுசாக எடுத்துக்கிட்டேன்டி. நீ அழுத, பட் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுடி. இது எனக்கு டெய்லி வேணும் உங்ககிட்ட இருந்து. தேங்க்ஸ். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான். உங்கள் கண்ணை மூடிட்டுருக்கீங்க, இதெல்லாம் கேட்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வலி பெயின் அவ்வளோ இருந்தாலுமே அவ்வளோ அழுதுருப்பீங்க. ஆனால் இதை கேட்கும் போது உங்களையும் மீறி அந்த ஹாப்பினஸ் லைட்டாக சிரிக்கிறீங்க. செக்கி, சொல்லுடி, இவ்வளோ நாள் 1 year அவங்க கூட இருந்திருக்க. எப்பவுமே எனக்கு ஃபீல் ஆகும் இது நம்ம 2 பேரும் தனியாக இருக்க மாதிரி. பட் இன்னைக்கு தான் அங்கே பொண்டாட்டிங்கிற ஃபீல் எனக்கு வந்திருக்கு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். வலிக்குது செக்கி. சாரி டாட்டி. டெய்லி நீங்கள் என்ன பொண்டாட்டி தான் கூப்பிடுவீங்க. அப்பெல்லாம் இல்லாத ஹாப்பினஸ் இது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அப்படி சொல்லிட்டேன். பட் இது உங்களுக்கு டெய்லி வேணுமா? பிகாஸ் இந்த 1 day அவ்வளோ அழுதுருப்பீங்க. டெய்லினா என்ன பண்ணுறது தெரியல, அவங்ககிட்ட கேட்குறீங்க. கண்டிப்பாக இது எனக்கு டெய்லி வேணும் டி. சத்தியமாக இந்த ஹாப்பினஸ் இல்லாமல் இதுக்கப்புறம் என்னால் தூங்கக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இந்த 1 shot உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் மாஃபியா சீசன் 1 நான் டெலீட் பண்ணிட்டேன்டா. அது வரும், நான் 1 shot நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்டோரி வேறு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். உங்ககிட்ட ஹோப் கொடுக்க முடியாதா? பிகாஸ் ஸ்டோரி மறந்துருக்கு. நான் போலீஸ் மாமா போடுறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ஓகேவா? பாய்.